Hello guys, welcome to model number 3.7 in strength of materials. In the problem is based on SFD and BMD calculations on an overhanging beam with UDL. Complete UDL ஒரு problem, partial UDL ஒரு problem. So அதான் நம்மளோட target. So we are moving with the overhanging beam. So the problem is ஒரு fully UDL with ரெண்டு இடத்துல load support ஆகுது. இது நார்மலாக பார்க்கும்போது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு ரெண்டு இடத்துல ஏரோ மார்க் இருக்குது. கவனிச்சிங்களா? இந்த இடத்துல ஒரு ஏரோ, இந்த இடத்துல ஏரோ. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த சப்போர்ட்ஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குது, மீதி ரிமைனிங் ஏரியாவில் தேர் இஸ் நோ சப்போர்ட் அப்படிங்கிறத அந்த சம் நமக்கு ரிவீல் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சாகணும்னா we have to name it first RA and RB. ஸோ the value of RA and RB எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்டில் இல்லை, தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம சம்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ ஆஸ் யூஷுவல் we are having the table. டேபிளை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் வேல்யூ சி இஸ் நில், அந்த இடத்துல எந்த லோடுமே இல்லை. திஸ் இஸ் அண்ணா நவம்பர் டிசம்பர் 2000 கொஸ்டின். ஆர்பி, த வேல்யூ ஆஃப் ஆர்பி இஸ் அட் பி. மிஸ்டேக் ஆகிருக்கு, டோன்ட் மிஸ்டேக் மீ. தஸ் இஸ் ஆக்சுவலி பி. பிங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக ஆர்பி அப்வர்டில் போயிட்டுருக்கனால பாசிட்டிவில் இருக்குது. ஆஃப்டர் தட் ஆர்ஏ, த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்வர்ட்ஸ், அப்வர்டில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துக்கு ஆர்ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் டி, டிங்கிற பாயிண்டில் தான் உங்களுக்கு அந்த யூடிஎல் கம்ப்ளீட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் த வேல்யூ ஆஃப் 1 × 6 + 2 8, 8 + 2 10, 1 × 10 10. சரியா? ஸோ இப்போ நம்ம இதுக்கான எஸ்எஃப்டி போட்டாச்சு. ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு கால்குலேட் தி f of x and f of y வேல்யூ. f of x = 0, f of y = 0. RA + RB + 10. ஓகேங்களா? இந்த வேல்யூ மைனஸ் டவுன்லோடில் போனால் -10 = 0, RA + RB = 10 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. After that, taking moment about A, ஓகேங்களா? taking moment about A அப்படின்னு பார்க்கும்போது the value of MA which is equal to இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஈக்குவேட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ அதை தான் என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேட் பண்ணுறோம். ஹவு யூ ஆர் ஈக்குவேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஆர்பி, ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்பின்னு இருக்குது, கவரிங் டிஸ்டன்ஸ் 6. ஸோ அதனால் RB × 6ங்கிறத போட்டாச்சு. அடுத்து -1 × 6 + 2 8 இல்லையா? இதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 8 இருக்குது. ஸோ 1 × 8 × 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1 N × 2 × 2 டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்த டாட் பண்ணிவிட்டு, நான் இப்போது பாயிண்டர் இருக்குது இல்லையா, பாயிண்டர் இருக்கிற இடத்துல டாட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கே கொண்டு வருவோம். இங்கே என்ன செஞ்சாகணும்னா RAக்கு ரைட் ஹேண்ட் சைடு, RAக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுதான் நம்ம தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேட் பண்ணும்போது 6RB - 32 which is equal to -2 இருக்குது. இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா +32. ஸோ RB = 30, அதை டிவைட் பண்ணும்போது 5 N வருது. ஸோ RA + RB = 10, RA = 5. அப்போ RA RB ரெண்டுத்தோட வேல்யூமே நமக்கு 5ன்னு வந்துருச்சு இல்லையா? இப்போ தான் நம்ம we have to go for SFD diagrams. SFD diagram நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு predominant lines இல்லையா? 4 லைனையும் போட்டாச்சு, சென்டர் லைன் போட்டாச்சு. இந்த லைனோட ஸ்டார்டிங்கும் 0ல் இருக்கணும், எண்டிங்கும் 0ல் இருக்கணும் இல்லையா? கதைப்படி 0, அதையும் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா an UDL always inclined line, ஒன்று இங்கேருந்து டாப்பில் இன்க்ளைண்ட் ஆகணும் அல்லது பாட்டமில் இன்க்ளைண்ட் ஆகணும். என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த கவரிங் டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறது எவ்வளோன்னா 2. அப்போ 1 × 2 2, கோயிங் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ -1 × 2, அப்போ -2. -2னா இங்கே தான் டாட் இல்லையா? அதை தான் பண்ணுறோம், லைன் போடுறோம், அந்த லைனோட டிஸ்டன்ஸ் -2. அப்போ பாட்டமில் இருக்கக்கூடியது -2 தான் இருக்கும். -2ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் -2 தானே? அதுக்கப்புறமா இங்கே RA இருக்குது. RAங்கிறது டாப் நோக்கி போகுது. த வேல்யூ ஆஃப் RA which is equal to 5. அப்போது -2 + 5, -2 + 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 +3, ஏன்னா இது பாசிட்டிவ்ங்கிறதுனால நீங்கள் +3. ஓகேவா? இப்போ அடுத்து இங்கேருந்து இங்கே B வரைக்கும் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்ட் லைன் தான். அப்போ என்ன செய்யறதுன்னா மைனஸ், ஏன்னா ஒன்றுங்கிறது மைனஸ் டைரக்ஷன், -1 × 6 which is equal to -6 இல்லையா? அப்போ 3 - 6, 3 - 6 which is equal to -3, ஏன்னா -3ங்கிறது கிரேட்டஸ்ட்டு, -6 கிரேட்டஸ்ட்னா 3 - 6 = -3. அப்போ -3னா பாட்டமுக்கு தான் போகும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன லோடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா RB இருக்குது. the value of RB is also 5. அப்போ -3 + 5, -3
plus 5 இந்த வேல்யூ போட்டிங்கன்னா the value is 2 positive direction in 2 ரைட்டா இப்போ the final direction minus 1 into 2 இந்த இடத்த மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிங்கன்னா minus 1 ஏன்னா நியூட்டன் 1 நியூட்டன் per meter into 2 minus 2 இல்லையா அப்போ 2 minus 2 which is equal to 0 2 minus 2 which is equal to 0 அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்ட் இல்லைங்களா ஸோ இந்த ஆர்டர் படி போனால் தான் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வேல்யூ நமக்கு கிளியராக கிடைக்கும் சரிங்களா இதில் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது அந்த ஷார்ட்கட்ஸை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி நீங்கள் வரையும் போது தான் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மறக்காது ஷார்ட்கட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் பட் அது நிலைக்காது திஸ் இஸ் தி நார்மல் ஸ்டெப் this is the perfect step இப்போ இதுலேயும் ஒரு கான்ட்ரா ஃப்ராக்சர் இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் தி கான்ட்ரா ஃப்ராக்சர் ஏன்னா x டைரக்ஷன் y டைரக்ஷன் ரெண்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் ஆகக்கூடிய இடம் கான்ட்ரா ஃப்ராக்சர் அப்போ இங்கே தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சம்ம ஓகேவா தட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ராக்சர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸு அப்போ ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பேர் ஒய்யாக தான் இருக்கும் இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸ் போன சம்லேயே நம்ம என்ன சொன்னோம் எல்ஹெச்எஸ் ஒய் ஆர்ஹெச்எஸ்னு வாயால் தான் சொன்னோம் இங்கே சம்லேயே போட்டாச்சு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னு போட்டேன் எக்ஸுங்கிறது எல்ஹெச்எஸ் பகுதியிலேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆர்ஏ அப்புறம் இந்த லோடு வேல்யூ இருக்குது வேல்யூ ஆஃப் ஆர்ஏ இஸ் ஆர்ஏ இந்த இடத்துல லோடுக்கு 1 into x plus 2 அது என்ன சார் x plus 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இல்லை இங்கே ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கா எக்ஸுக்கு அப்புறம் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 2 மீட்டர் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 minus 1 into x plus 2 மல்டிப்ளை பண்ணும்போது 5 minus 2 minus x minus xங்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளில வரும்போது x ஸோ த வேல்யூ இஸ் 3 இது சரிதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we are going for RHS RHSக்கு y தேவை இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா we have RBயோட வேல்யூ இருக்குது y இருக்குது yக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 இருக்குது அப்போ அது y plus 2ன்னு எடுக்கணும் y into 1 y minus 1 into 2 minus 2 அப்போ 5 minus 2 which is equal to 3 அப்போ x equal to 3 y equal to 3 அப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது சரியாக சால்வ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இதில் கன்க்ளூட் பண்ணுறோம் இதை கன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம்னா ஆஸ் யூஷுவல் we are going for பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த முறையில் ABCD இருக்குது ஈங்கிற வார்த்தை இப்போ புதுசாக வந்திருக்கு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ராக்சர் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தனியாக இங்கே பெருசு பண்ணி காமிச்சிருக்கோம் இதை நம்ம தனியாக காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ரிகார்டிங் த ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த டயக்ராமில் சியை மட்டும் வெட்டி எடுத்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஸோ டைரக்ட்லி 0 அடுத்து பிலேருந்து எடுத்து எழுதுனோம்னா பியும் சியும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கே வரக்கூடிய லோடோட வேல்யூ 1 நியூட்டன் per மீட்டர் அப்போ minus 1 into 2 into 2 divided by 2 WL²/2 பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா லோடிங் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் போதும் யூடிஎலாக இருக்கும்போதோ யூவிஎலாக இருக்கும்போதோ WL² divided by 2 ஆர்பியோட வேல்யூ இங்கே தான் ஆரிஜினேட் ஆகுது ஆரம்ப புள்ளி அதனால் 0 இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2 அடுத்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பின்னு ஒன்று இருக்குது சின்னு ஒன்று இருக்குது ஆர்பி அதோட கவரிங் டிஸ்டன்ஸ் 6 -1 into 6 plus 2 8 1 into 8 into 8 divided by 2 ஆர்ஏ தான் தொடக்க புள்ளி ஸோ ஆர்ஏ into 0 இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆர்பியோட வேல்யூ 5 5 6 are 30 இது சிம்பிளிஃபை பண்ணும் -32 30 minus 32 minus 2 after that டியோட வேல்யூங்கிறது என்ன இருக்குன்னா கடைசி பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்டில் ஆர்ஏங்கிறது இன்ட்டு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆர்ஏ இன்ட்டு 2 லைக்வைஸ் ஆர்பி இன்ட்டு 2 + 6 8 டிஸ்டன்ஸில் இருக்குது அதே மாதிரி -1 into 2 + 6 8 8 + 2 10 அப்போ 1 into 10 into 10 divided by 2 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 8s are 40 -50 ப்ளஸ் ஆர்ஏ இன்ட்டு 2 ஆர்ஏவோட வேல்யூ 5 5 2 10 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 தான் வரும்னு நினச்சிட்டு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணும்போது 0ங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறது கரெக்டுன்னு இருக்கட்டும் ஏன்னா இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது தான் தெரிய இருந்துச்சு நான் தப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன்னு அதனால் ஏவோட பாயிண்ட்டுக்கு நேராக அதாவது ஒரு ஆரம்ப புள்ளி கடைசி புள்ளி ரெண்டும் 0 வருதாங்கிறத தயவு செஞ்சு என்ஷூர் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அது ஃபைனல் ஸ்டெப் ஈயை பொறுத்த மட்டும் ஈக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 3 தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது த வேல்யூ ஆஃப் ஆர்பி இன்ட்டு 3 -1 into 3 + 2 5 1 into 5 into 5 divided by 2
பண்ணும்போது 5 3s are 15 minus 12.5 equal to 2.5 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போது இதோட ஆரம்ப புள்ளியும் 0, எண்டிங் பாயிண்ட்டும் 0. அதுக்கு நடுப்புற ஒரு -2, இங்கே ஒரு -2, அப்புறம் ஒரு 2.5. 2.5ங்கிறது மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு லைனு, இந்த 2 பாயிண்ட்டுமே 0. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஏவோட வேல்யூ -2, ஸோ -2 கொண்டு வந்தாச்சு. ஆஃப்டர் தட் the value of E, the value of E is 2.5 பாசிட்டிவ், அதனால் இங்கேருந்து 2.5 plot பண்ணி அதை மார்க் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் டாப் டைரக்ஷன்லேருந்து பாட்டம் மறுபடியும் போகுது, ஏன்னாலன்னா the value of B is -2, -2ங்கிறது பாட்டம் இல்லையா. ஆஃப்டர் தட் ஃபைனலி the value of D is 0, ஸோ அதை என்டர் பண்ணும்போது 0ன்னு வருது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கால்குலேஷன் வில் கோ ஆஃப். சரிங்களா? ஓவர் ஹேங்கிங் பீம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூடிஎலோட வேல்யூவை மாற்றுங்க. 2 6 2ன்னு கொடுத்துருங்க, ஈக்குவலாக பிரிச்சுருக்கோம். சப்போஸ் அது ஒரு 3 4 7, நீங்கள் எப்படி வேணால் டிஸ்டன்ஸ் மாற்றலாம். மாற்றும் போது எப்படி வருது, எந்த ஆர்டரில் வருது, என்னென்ன வேல்யூஸ் வருது, கரெக்டாக அந்த கார்னர்ஸ் 2 கார்னர்ஸும் பிஎம்டியோட கார்னர்ஸும் 0 0ன்னு ஷேர் ஆகுதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணலாம் சைமல்டேனியஸாக. சரிங்களா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங், கீப் ஃபாலோவிங். தேங்க்யூ.